Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் மெயில் மர்ஜை பற்றி பார்ப்போம். மெயில் மர்ஜ்னா ஒரு மெயிலை பல பேருக்கு மெர்ஜ் பண்ணி அனுப்புறது தான் மெயில் மர்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தனித்தனியாக அனுப்புறதுக்கு ரொம்ப டைம் செலவாகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மெயில் மர்ஜ் மூலியமா ஒரே டயத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு மெசேஜை பல பேருக்கு வந்து இதை ஈஸியாக அனுப்ப முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ரீட்டிங்ஸ் அனுப்புறீங்க, இல்லை வந்து உங்களோட மெட்டீரியலுக்கான ஆஃபரை வந்து அனுப்புறீங்க, லெட்டர் அனுப்புறீங்க, இல்லை வந்து கேட்லாக் அனுப்புறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கண்டக்ட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் கார்டு அனுப்புறீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு ஃபார்மேட்டை ரெடி பண்ணிட்டு நம்ம அதை எல்லாருக்குமே ஒரே ஃபார்மேட்டை அனுப்ப முடியும். ஸோ வாங்க எப்படி வந்து மெயில் மர்ஜை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணது இந்த இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு க்ரீட்டிங்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் வர்றதுனால நியூ இயர் விஷஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நியூ இயர் விஷஸை ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் இதை ஷேர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 5 பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மெயில் மர்ஜ் மூலியமா இப்போ கம்பெனியாக இருக்குன்னா ஒரு 100 பேருக்கு அனுப்பணும்னா இதில் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 பேருக்கு சென்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மெயிலிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெனு இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் அந்த மெயிலிங்ஸ் மெனுக்கு கீழே ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்னு இருக்கு, இமெயில் மெசேஜஸ் இருக்கு, என்வலப்னு இருக்கு, லேபிள்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததுமே ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படின்றத கைட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் எப்படின்றத இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மெயில் மர்ஜோட அந்த பேன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெயில் மர்ஜ் பேனில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் டாக்குமெண்ட் டைப். எந்த டாக்குமெண்ட் டைப்ல நீங்க சென்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ், அதில் தான் நம்ம வந்து டைப் பண்ண போறோம். சப்போஸ் இமெயில் மெசேஜஸ்னா அதுக்கான ஃபார்மேட் இங்கே வந்துடும். என்வலப்ஸ்னா அதுக்கான ஃபார்மேட் வந்து இங்கே மாறிடும். லேபிள்ஸ்னா அதுக்கான ஃபார்மேட் வந்து இங்கே மாறிடும். ஸோ ஒவ்வொரு மாதிரியான ஃபார்மேட்டும் இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணும்போது மாறிடும். ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து கிளிக் நெக்ஸ்ட் டு கண்டினியூ அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்டெப் 1 வந்து இதுதான், ஸ்டார்டிங் டாக்குமெண்ட். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குது. நம்ம இதை தான் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லை ஸ்டார்ட் ஃப்ரம் அ டெம்ப்ளேட்னா ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம வந்து போய் செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட், ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணணும்னா இது ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து யூஸ் கரண்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெசிபியன்ஸ் இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ஆல்ரெடி நீங்கள் வந்து டேட்டா வந்து ஒரு 100 பேருக்கான டேட்டா கம்பெனியில் இருக்குது, எல்லாருக்கும் அனுப்பணும்னா அந்த மாதிரி டேட்டாலாம் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்து அது இல்லைன்னா செலக்ட் ஃப்ரம் அவுட்லுக் கான்டாக்ட். நீங்கள் அவுட்லுக் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போதான் நான் வந்து கிரியேட் பண்ணணும், இதுக்கப்புறம் நான் வந்து கிரியேட் பண்ணி அனுப்பணும்னா நம்ம டைப் ஏ நியூ லிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டைப் ஏ நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த கிரியேட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், நியூ அட்ரஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் டீட்டெயிலாக இதெல்லாம் எப்படிலாம் ஃபில் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நமக்கு வந்து நேமும் மெயில் ஐடி இருந்தால் போதும். ஏன்னா அந்த நம்ம வந்து கிரீட்டிங்ஸ் தானே அனுப்புகிறோம் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து அந்த மற்ற மெனுஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுனால கஸ்டமைஸ்ட் காலம்ஸ் இருக்குல்ல, இந்த கஸ்டமைஸ் காலம்னை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைட்டில் வேணாம், ஃபர்ஸ்ட் நேமும் இமெயில் அட்ரஸ் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வச்சுருங்க. மற்ற எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டிலீட்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. எஸ் கேட்கும், எஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது இதெல்லாம் வேணாமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் இந்த 2 காலம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க இங்கே 2 காலம் மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்னு கொடுங்க. டேபை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த காலமுக்கு போயிடும். இதில் வந்து
அவரோட மெயில் அட்ரஸ் எழுதுங்க. ram 2020@gmail.com. அடுத்தது வரணும்னா நீங்க நியூ என்ட்ரி அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அடுத்த லைன், அதாவது அடுத்த யாருக்கு வந்து அனுப்ப போறோமோ அவங்களோட லிஸ்ட் நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேருக்கான லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதை விட்டு எஸ்கேப் ஆகி வெளில வரும். திரும்பி ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து இந்த நீங்கள் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிங்க. நான் வந்து டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணி அதில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் மெர்ஜ்டு ரெசிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம கிரியேட் பண்ண எல்லாரோட நேமு அண்ட் இமெயில் அட்ரஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 டேட்டா வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைலில் இந்த 100 டேட்டாவும் வந்து இதில் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யாருக்கு அனுப்பணும், யாருக்கெல்லாம் அனுப்ப வேணாம் அப்படின்றத நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து 5 பேருக்கு அனுப்பணுன்றதுனால செலக்ட் ஆல் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆஃபீஸ் அட்ரஸ் லைன் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துச்சு பாருங்க. இது வந்துருச்சுனாலே இந்த லிஸ்ட்ல இருக்க ரெசிபியன்ஸை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வரணும். இதான் வந்து 3வது ஸ்டெப். அடுத்தது இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் யுவர் லெட்டர் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல அட்ரஸ் பிளாக் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து பின்னாடி வந்து லெட்டர்ஸ்லாம் நம்ம எழுதுவோம்ல, அப்போ வந்து அட்ரஸ் பிளாக்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரீட்டிங் லைனை கொடுப்போம். அதை வந்து இந்த கர்சர் இருக்கிற இடத்துல வரணும் அப்படின்றதுனால இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு கிரீட்டிங் லைன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கிரீட் லைன் ஃபார்மேட் வரும். பார்த்தீங்கன்னா டியர்னு கொடுக்கணுமா, டூன்னு கொடுக்கணுமா, இல்லை ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு கொடுக்கணும்னா இதை வந்து நான் கிளிக் பண்ணி நம்ம வேறு ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் டியர்னு கொடுக்குறேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறதுனால நான் டியர்னு கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு நேம் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் கம்மா வேணுமா இல்லை செமிகோலன் வேணுமா அப்படிமோ எது வேணுமோ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் கம்மா கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரிவியூ காட்டுது டியர் ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரிவியூ வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீட்டிங் லைன் அப்படின்னு வந்திருக்குல்ல, இதை நீங்கள் போல்டும் பண்ணுங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனு போங்க. ஹோம் மெனுவில் போய் போல்டு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரீட்டிங் லைனை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ யுவர் லெட்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா டியர் ராம் அப்படின்றது இங்கே வந்துச்சு பாருங்க. ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து இங்கே வியூ ஆகும். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிபியன் 1 வந்து ராம், அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா குமார், அடுத்து ரவி. இந்த மாதிரி நம்ம யாராருக்கெல்லாம் ரெடி பண்ணாமோ அந்த 5 பேரோட ரெசிபியை நம்ம அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த மெர்ஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரிண்ட் எடுக்கிறதுனா நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாருக்கும் மெயில் அனுப்பணும் அப்படின்றதுனால மெயிலிங்ஸ் மெனு போங்க. இந்த மெயிலிங்ஸ் மெனுவில் இங்கே ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ்ன்னு இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனி டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து காட்டணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ வந்து பிரிண்ட் டாக்குமெண்ட்னா நீங்கள் கொடுத்துருக்க எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக பிரிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். நம்ம மெயில் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த சென்ட் இமெயில் மெசேஜஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜ் டு இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து மெசேஜ் ஆப்ஷனில் டூன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் இமெயில் அட்ரஸ், அதில் தான் நம்ம இமெயில் ஐடி கொடுத்தோம். இந்த 2 காலம் நம்ம ரெடி பண்ணோம். அதில் இமெயில் அட்ரஸில் தான் நம்ம இமெயில் ஐடி கொடுத்தோம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த சப்ஜெக்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அப்படின்னு எழுதிட்டு அடுத்து மெயில் ஃபார்மேட் வந்து HTML ஃபார்மேட்டில் வேணும்னா HTML ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். அட்டாச்மெண்ட்னா அந்த டாக்குமெண்ட் வந்து வேர்ட் ஃபைலாகவே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அட்டாச் ஆகிடும். பிளைன் டெக்ஸ்ட்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் HTML கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மெயிலை நீங்கள் அவங்க கிளிக் பண்ணதுமே வந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும். அதனால HTML நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கரண்ட்டில் இருக்கிற பர்சனுக்கு மட்டும் அனுப்பணும்னா இந்த கரண்ட் ரெக்கார்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே அனுப்பணுன்றதுனால ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் அட்ரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த டியர் விக்ரம் அப்படின்ற இடத்துல மாறிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். மாறிடுச்சுன்னா மெயில் சென்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்லுக் எக்ஸ்பிரஸில் தான் வந்து நம்ம இதை பண்ண முடியும். ஸோ வந்து அவுட்லுக் எக்ஸ்பிரஸை வந்து ஓப்பன் பண்ணுங்க.
அவுட்லுக் எக்ஸ்பிரஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் சென்ட் ஐட்டம்ஸில் பாருங்க விக்ரம், ரவி, குமார், ராம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து சென்ட் ஆயிருக்கு. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த கிரீட்டிங்ஸ் நமக்கு எழுதிருக்க கிரீட்டிங்ஸ் வந்து இதில் வந்துருச்சு. ஹாப்பி நியூ இயர்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்றத மெயில் ஐடி, யாரோட பேருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட பேர் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அனுப்பின எல்லாருக்கும் சென்ட் ஆயிடுச்சான்னு நம்ம வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெயில் மர்ஜை யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம அட்ரஸ் எப்படி போடுறது, இன்னும் நிறைய டீடைல்ஸ்லாம் வந்து எப்படி இதில் ஃபில் பண்ணுறது, காலம் நிறைய எப்படி ஆட் பண்ணுறது, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் டேட்டாவை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.